தம்ப்நெயில் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ராஜியின் சமையலறையில் மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் பாட்டி காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் எல்லா விதமான குழம்புக்கும் இந்த ஒரே மிளகாய்த்தூள் தான் பயன்படுத்துவோம். சாம்பாருக்குன்னு தனியாக மசாலாலாம் அரைக்க மாட்டோம். வெஜ் ஆர் நான்வெஜ் எல்லாத்துக்குமே இந்த மிளகாய்த்தூள் தான். சமையலும் ரொம்ப ருசியாக இருக்குங்க. மிளகாய்த்தூள் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அரைப்பாங்க. எனக்கு காரசாரமாக வேணுன்றதுனால நான் 1 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ தனியா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் குறைவாக வேணும்னா 1 கிலோ மிளகாய்க்கு 1.5 கிலோ தனியா சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் மிளகாய் தனியா வாங்கி அப்படியே கடையில் கொடுத்து அரைச்சிருவாங்க. அதில் இருக்க பிரச்சனை என்னென்னா, அடுத்த 3 மாதத்தில் மிளகாத்தூள் ஆற்று போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் சமையல் கொஞ்சம் ருசி இல்லாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நல்ல வெயிலில் ஒரு 8 மணி நேரமாவது நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். 2 நாட்களாக கூட காய வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அடுத்த 6 மாதத்துக்கு மிளகாய்த்தூள் நல்லா இருக்குங்க. ஒரு சிலர் மழை நேரத்தில் வறுத்து அரைப்பாங்க. கொஞ்சம் கருகி போனாலும் அதோட சுவையே கெட்டுரும். உடம்புக்கும் அது நல்லதில்லை. வெயிலில் நல்லா காய வைக்கிறதுனால சம்டைம்ஸ் இந்த பூஞ்சை தொற்று இதிலிருந்தும் நம்ம தவிர்க்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் அப்படின்னு சொன்னதும் எல்லாரையும் போல் கடையில் வாங்கினோமா, காய வச்சோமா, அரைச்சோமா அப்படின்னு இல்லாமல் இதுக்குள்ளே இருக்க ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபுட் பற்றின நிறைய அவேர்னஸ் நமக்கு இருந்தாலும் நம்ம சமையலில் தினமும் பயன்படுத்துகிற மிளகாய்த்தூளில் இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கும்னு நம்ம யோசிச்சிருப்போமா தெரியல. அது என்னன்னு வாங்க ஒரு குறும்படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 67% மிளகாயில் பூஞ்சை நச்சு அதிகமாக இருக்கிறத டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 37 நானோகிராம் ஒரு கிலோக்கு இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா 10 மிளகாய் எடுத்தீங்கன்னா அதில் 6 மிளகாயில் ஆஃப்லாடாக்சின் இந்த பூஞ்சை நச்சு இருக்கு. எந்த மிளகாய் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கு, இல்லைன்னா ஈரமாக இருக்கு, இல்லைன்னா கலர் கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்களேன், அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். பார்த்தீங்களா, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. வெளி தோற்றத்தில் நல்லா இருக்க மிளகாய் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ளே நச்சுத்தன்மை வாய்ந்த ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிற பூஞ்சை படிஞ்சிருக்கு. இப்போ புரியுதா நான் ஏன் இவ்வளோ டீப்பாக க்ளீன் பண்ணேன் அப்படின்ட்டு. டாக்டர் சந்தோஷ் ஜாக்கோப் அவர்கள் நிறைய அவேர்னஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் இந்த வீடியோ மூலமாக நன்றியை சொல்லிக்கிறேன். நமக்காகவும் நம்ம குடும்பத்தோட வருங்காலத்துக்காகவும் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு சில விஷயங்களை பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் மிளகாய்த்தூள் அரைக்கும் பொழுதும் இந்த மாதிரி ஒரு மிளகாயும் தனியாக செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மிளகாய்த்தூள் காய வைக்கும் போதே ஒரு சில மிளகாய் கலர் மாறி இருக்கிறது, ஓப்பனில் இருக்கிறது, இந்த மாதிரி மிளகாயெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டேன். இது இல்லாமல் காம்புகளெல்லாம் நீக்கினதுக்கப்புறமும் ஃபங்கஸ் இருக்க மிளகாயெல்லாம் ஒதுக்குனதுக்கப்புறமும் எனக்கு மிளகாய் 1 கிலோவுக்கு 750 கிராம் தான் கிடச்சிது.
நான் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருந்த மிளகாயும் சேர்த்து நான் 1 கிலோ மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இந்த 1 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ தனியா, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் சீரகம், 100 கிராம் மிளகு, 100 கிராம் கொம்பு மஞ்சள், 50 கிராம் சோம்பு, 50 கிராம் வெந்தயம், 25 கிராம் பெருங்காயம், 10 கிராம் சுக்கு, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் இதை சூடு காட்டணும். அதுவும் லைட்டாக சூடு காட்டினா போதும். ஏன்னா இது கண்டிப்பாக தீஞ்சு போகக்கூடாது. கொஞ்சம் கருகுனாலும் மிளகாய் தூளோட டேஸ்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெந்தயம் லைட்டாக கருகுனாலும் மிளகாய் தூள் கசக்கும். ஸோ பேனில் போட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே அதை எடுத்துருங்க. தனித்தனியாக எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறம் திரும்பவும் மறுநாள் நான் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரமே இந்த இயற்கை தாங்க. இந்த இயற்கை கொடுத்த பொருட்களை நம்ம கண்ணால் பார்க்கும்போதே அப்பப்பப்பா அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குல்ல. இந்த இயற்கையை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா நம்ம ரொம்ப நாளைக்கே ஆரோக்கியத்தோடு வாழலாம். இப்போ வறுத்து எடுத்துக்கிட்ட எல்லா பொருட்களையும் காய வச்சு எடுத்துக்கிட்டதோட ஒரு பையில் சேர்த்து நான் மில்லுக்கு கொண்டு போயிட்டேன். மில்லில் அரைச்சி அங்கேயே ஆற வச்சு தான் கொடுத்தாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மிளகாய்த்தூள் அரைச்சதுக்கப்புறம் மிளகாய்த்தூளை கையில் வச்சுட்டு நம்ம அங்கே கடைக்கு போகலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா அது உள்ளே ஆற்று போயிடும், நீர் கோத்துக்கும்னு சொல்லுவாங்க. மிளகாய்த்தூள் அரைச்ச உடனே நேரடியாக வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு மணி நேரமாவது ஓப்பனில் வச்சுருங்க. அப்போ தான் மிளகாய்த்தூள் 6 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். இந்த மிளகாய்த்தூளை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வீடே ஒரு கமகமன்னு வாசனையாக இருந்ததுங்க. ஆரோக்கியமான சுவையான நல்ல கலர்ஃபுல்லான ஒரு மிளகாய்த்தூள் ரெடி.